பொதுவாகவே ஹிஸ்ட்ரிகள் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்கிற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. பட் பரவாயில்ல, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா 1943 ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாமே கூட, நான் சொல்கிறது டொரண்டினோவோட ஃபில்ம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸில் வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் 25 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும் போது, அப்போ வந்து சென்னையில் வந்து ஜப்பான் வந்து பாம்பு போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு 6 மாத காலம் கொடூரமான நரகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர், அதாவது ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு லண்டனில் இருக்காரு, இன்னொருத்தர் ஜெயராஜ்னு சொல்லி பெங்களூரில், 3 பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு 5 லட்சம் பேர் வெளியில போயிடுறாங்க, 70% சென்னையை காலியாக இருக்கு, மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்போ வந்து குழியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தா என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது, அண்ட் வந்து ரேஷன் காய்கறி இதெல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு வியாபாரம் பண்ற மாதிரியான அந்த அளவுக்கு அதுல வந்து டிஃபிகல்டிஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும் போது, அந்த சமயத்தில் இருந்த போட் வந்து துடுப்பு போட், அது 80களுக்கு பிறகு நம்ம வந்து துடுப்பு போட்டு கிடையாது. ஸோ அந்த போட்டை வந்து சந்தானம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் கேரளாவில் வந்து வல்லம் போட்டுன்றது கிடைச்சது. அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு போட், இது 2யும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம். என்னன்னா எனக்கு எழுதும் போது நல்லா இருந்தது, அது ஒரு 10 பேர் உள்ள உட்காந்தாலுங்க. பட் எடுக்கும்போது தான் வந்து என்னை விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நெருக்கி உள்ள உட்காந்துருவாங்க, அவங்களால அசையக்கூட முடியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கரைகளுக்கும் போனோம். ஃபைனலாக வந்து எங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் உவரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த இடத்தில் கடைசியாக எங்களுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிளில் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம், மவுண்டெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆயிடுவோம். அங்கே பூச்சிப்பட்டா இருக்கும், அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டா செட்டில் ஆயிடுவோம், அல்லது மலைக்கு ஏறுறதா இருந்தாலும் கூட ஏறும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் கடலில் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், எதையுமே தீர்மானிக்க முடியாது. மாதேஷ் வந்து ஒரு ஷாட் வைப்பாரு, அதை எடுக்கிறதுக்குள்ள ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவாங்க, அவ்வளோ வேவ் போயிட்டு இருக்கும். எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆச்சு. அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போர்ஷனை வந்து கரையை ஒட்டி கூட எடுப்போம், சில போர்ஷனை உள்ளே கொண்டு போய் எடுப்போம். ஆர்டிஸ்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது, எங்களுடைய மீனவர்களை வந்து சுற்றி நீந்த வச்சுருப்போம், அவங்களுக்குலாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கால்லாம் கூட வெளுப்பாயிரும். நிறைய நேரங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. இந்த மாதிரியான இது இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா இல்லை. ஏன்னா ஒரு சிங்கிள் செகண்டில் வந்து ஒரு அலை வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும். ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம், அந்த லைட்டிங் அடுத்த 2 நாளைக்கு கிடைக்காது, திரும்ப லைட் மேட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்படியான கஷ்டங்கள் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. எனக்கு வந்து உள்ளே போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே. அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷ்னலாக பயங்கர காமெடியாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டும்தான் போட் தவிர்த்து, இதில் நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது. இதில் இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வியர்வையும் அவ்வளவு இதில் கலந்துருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியாக அங்கே நாங்கள் அந்த படத்தை ஷூட் பண்ணி முடித்தோம். ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஏன்னா கடல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உயிரினமாக தான் பார்க்குறேன். அது சில நேரங்களில் கோபமாக இருக்கும், சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். அதை வந்து ஒரு தனியாகவே ஒரு நம்ம நாய் வளர்க்கும் போது எப்படி வந்து அதோட பல நேரங்களில் ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும், அந்த மாதிரி கலர்ஸ். நம்ம வந்து அவுட்டோர் லொக்கேஷன் சொல்லுவோம், ஆனால் வந்து அதுலேயே ஒரு 20 கலர் இருக்கும் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சந்திச்சோமோ, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபில்மாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம்.